கேஜே கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு மில்க் கேக் பார்க்க போகிறோம். இப்போ மில்க் புட்டிங் கேக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன், 2 எக் எடுத்திருக்கேன், அப்புறம் சுகர் நம்மளோட விஷ் தான், நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், அதில் நான் அந்த 2 எக்கையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் விஸ்க் வச்சும் பீட் பண்ணலாம், நைஃபு ஸ்பூன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட விஸ்க் இருக்கனால நான் இதை யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் பீட் பண்ணது நல்ல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். போதும், எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இதையும் நம்ம பீட் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்ல டார்க் எல்லோயிஷாக வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மில்க் 1/2 லிட்டர் மில்க்குனால் அதில் பாதியாக வர அளவுக்கு நம்ம பாயில் பண்ணணும். இப்போ நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். போதும், இதில் எந்த விதமான வாட்டரும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, நல்லா திக்காகவே இருக்கட்டும். பாருங்கள், மில்க் நல்லா மேலே ரைஸ் ஆகி வருது. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், ஏன்னா கீழே அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம ஊற்றின பாலை விட 1/2 லெவல் நமக்கு கம்மியாக இருக்கணும், அப்போ தான் புட்டிங் நல்லா திக்காக இருக்கும். இல்லாட்டினா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது பிரேக் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கே தெரியும் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்ச இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சேம் ஃபார்ம் தான், இதுலேயும் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகணும். இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேரமல் ரெடி. இப்போ கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் வச்சுட்டேன். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த கேரமல் ரெடி பண்ணும்போது வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுகர் போடுறதுக்கு முன்னாடி வாட்டர் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அந்த சுகர்லேயும் அது வரும், வாட்டர் வரும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் நார்மல்லையும் இருக்கக்கூடாது, ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கேரமல் ட்ரை பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா பேர்ன் ஆயிரும், நமக்கு கேரமல் கிடைக்காது. இப்போ நான் சுகர் கேரமல் ரெடி ஆயிடுச்சு, அதனால் வீடியோவில் ஷூட் பண்ண முடியலை. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்ச கேரமல் நம்ம எந்த கண்டெய்னரில் செட் பண்ணுறோமோ அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு நல்லா திக் ஃபார்மாக இருக்குது. நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ என்கிட்ட வெனிலா எசன்ஸ் அவைலபிளாக இல்லை, அதனால் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன், நீங்களும் போட்டுக்கோங்க. இதை ஆவியில் வேக வைக்க போகிறேன். இதுக்கு இந்த கண்டெய்னர் பிளாஸ்டிக்காக இருக்கனால நான் வேறு ஒரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட புட்டிங் கேக் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு உடையுதுன்னு. பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நான் இந்த கேக்கை என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தான் கட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். மீதி தான் இருக்குது. இன்னும் நானும் என் ஹஸ்பண்டும் இன்னும் சாப்பிடல.
அவர் வந்து கேக்கை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கேஜே கிச்சனை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.